शास्त्राद्भि पीयूषा सर्ववेदैक सत्फला सर्वसिद्धान्तरत्नाढ्य सर्वलोकैक दृक्पृता सर्वभागवत भ्राण श्रीमद्भागवत प्रभो कलिद्वन्द्वोदितादित्य श्रीकृष्ण परिवर्तित परमानंद पाठाय प्रेम वक्षाक्षराय ते सर्वदा सर्वसेव्याय श्रीकृष्णाय नमोस्तुमे मथेक बंधो मत संगिन मत गुरु मन महादन मन्निस्तारक मद्भाग्य मदानंद नमोस्तुमे असाधु साधु ददाயின் அதினோச்சதாகரா முஞ்ச கதாச்சின் மாம் பிரேம்னா கிருத் கண்டயோஸ்புரா. மொழிபெயர்ப்பு. ஓ எல்லா வேத இலக்கியங்களில் இருந்தும் கடைந்தெடுக்கப்பட்ட அமிர்தமே, வேதங்களின் மிக முக்கியமான ஆன்மீக பழமை, எல்லா தத்துவங்களின் முடிவுகளான ஆபரணங்களை கொண்டவரே, உலக மக்களுக்கு ஆன்மீக பார்வையை கொடுப்பவர் மற்றும் வைஷ்ணவர்களின் உயிர் மூச்சாக விளங்குபவரே, பகவானே, நீர் கலியுகத்தின் இருளை போக்குவதற்காக உதித்த சூரியன். உண்மையில் நீர் எங்களிடம் திரும்பி வந்த கிருஷ்ணர். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, உங்களுக்கு என் பணிவான வணக்கங்கள். உங்களை படிப்பவர்கள் உன்னத ஆனந்தத்தை அடைவார்கள், ஏனெனில் நீங்கள் அவர்களுக்கு தூய பக்தி தொண்டை பொழிகின்றீர். நீங்கள் பகவான் கிருஷ்ணரின் அவதாரமாக இருப்பதால் அனைவரும் எப்பொழுதும் உங்களுக்கு தொண்டு புரிய வேண்டும். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, ஓ என்னுடைய ஒரே நண்பரே, என்னுடன் இருப்பவரே, என்னுடைய ஆசிரியரே, என்னுடைய மிகப்பெரிய சொத்துமாகவும் என்னை விடுவிப்பவருமாகவும் இருப்பவரே, என்னுடைய மிக நல்ல பாக்கியம் மற்றும் ஆனந்தமாக இருப்பவரே, என்னுடைய மரியாதை கலந்த வணக்கங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, புனிதமற்றவர்க்கும் புனிதத்தை வழங்குபவரே, மிகவும் வீழ்ச்சி அடைந்தவர்களை உயர்த்துபவரே, என்னை எப்பொழுதும் கைவிட வேண்டாம். கிருஷ்ணருக்கான தூய பக்தி தொண்டுடன் எப்பொழுதும் என் இதயத்திலும் தொண்டையிலும் தோன்றுவீராக. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் 10வது காண்டம் 16வது அத்தியாயத்தினுடைய கடைசி பகுதி 40வது ஸ்லோகத்துல இருந்து 67வது ஸ்லோகம் வரைக்கும் உள்ள கேள்விகள் பதில்களை பார்த்துட்டு இன்னைக்கு 3 அத்தியாயம் முடிச்சிடலான்னு பாக்குறேன். ஏன்னா 3 அத்தியாயங்களும் சிறிய சிறிய அத்தியாயங்கள், கேள்விகளும் நிறைய கிடையாது. அதனால இன்னைக்கு 3 அத்தியாயங்கள் படித்து முடிச்சிடலாம். முதல் கேள்வி 40வது கேள்வி, காலம் ஏன் பகவானை கட்டுப்படுத்த முடியாது? காலம் பகவானை கட்டுப்படுத்த முடியாது, ஏனெனில் காலத்தை உருவாக்கியவரும் காலமும் அவரே. இங்கு நாகபத்னிகள் பல பிரார்த்தனைகளை பகவானை முன் வைக்கிறார்கள். அதில் ஒன்று காலாய கால நாபாய கால வயவாய சாட்சியே என்றும் கூறுகிறார். காலத்தின் அடைக்கலம் நீரே, காலத்தின் அனைத்து படிக்கட்டுகளுக்கும் சாட்சியாக இருப்பவரும் நீரே என்று கூறுகிறார்கள். ஜட இயற்கையின் பரம நடத்துனராக கிருஷ்ணரே இருக்கிறார். ஆனால் அதே சமயம் அதிலிருந்து விலகியும் இருக்கிறார். எனவே காலத்தால் பகவானை கட்டுப்படுத்த முடியாது. ஹரே கிருஷ்ணா. சரியா விளக்கம் கொடுத்தீங்க. பகவான் காலத்துக்கு அப்பாற்பட்டவர், காலத்தை நியமிக்கிறவரே பகவான் தான். அதனால அவரே காலம் தான். அதனால காலம் அவரை கட்டுப்படுத்த முடியாது. 41வது கேள்வி, ஜீவன்கள். மாதாஜி ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதையில கூட விபூதி யுகத்துல கால கலையதாம் அகம் அப்படின்னு சொல்றாங்க மாதாஜி. அது கூட சொல்லலாமா? சொல்லலாம். நானே. ஹரே விபூதி யோகத்துல. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. காலோஸ்மி அப்படின்னு சொல்றாரு இல்லையா எங்க ஒரு இடத்துல. இப்ப அடுத்த கேள்வி, ஜீவன்களுக்கு ஆத்மாவை பற்றி உண்மை உணர்வு ஏன் மறைக்கப்பட்டுள்ளது? மகேஷ் சொல்லுங்க. அனுபமா மாதாஜி. பகவானின் ஏற்பாட்டினால் மிகவும் நுண்ணிதான ஜீவாத்மாக்கள் ஜட இயற்கையின் முக்குணங்களுடன் தம்மை தவறாக அடையாளம் கண்டுகொண்டு அதனால் அவர்கள் சுயநலத்தை பற்றிய உண்மை உணர்வை மறைக்கப்பட்டிருக்கின்றன. அதனால தங்களை தவறாக அடையாளம் கண்டு கொள்வதால அவங்களுக்கு ஆத்மாவை பற்றின உண்மைகள் மறைக்கப்படுகின்றது. நான் எப்போ நான் இந்த உடல் உடல் உடல்னா ஆன்மீக ஆச்சாரியர்கள் பக்தர்கள்லாம் சொல்லி கொடுத்தா கூட நமக்கு புரியாது. அதனால மறைஞ்சே போயிடுது, மறைக்கப்பட்டிருக்கிறது. நன்றி மாதாஜி. அடுத்த கேள்வி 42, பகவானின் பல்வேறு சக்திகளின் மூலம் நமக்கு கிடைத்துள்ள ஆற்றல்கள் யாவை? சாந்தமணி மாதாஜி. பின்பற்றுதல் முறைகள் அனைத்தும் பல்வேறு சக்திகளின் மூலம் நம்மிடம் இடம்பெறினார்.
பகவான் பகவானுடைய பல்வேறு சக்திகள் மூலம் நமக்கு கிடைச்சிருக்கிற ஆற்றல்கள் என்ன அப்படின்னும் போது ஒரு 4 ஆற்றல்கள் சொல்றாங்க. உணர்வு, கருத்து, உணர்வு, கருத்து, உணர்வு, அறிவாற்றல், வற்புறுத்துதல், பரப்புதல் அப்படின்ட்டு 4 இல்லையா? உணர்வு, அறிவாற்றல், வற்புறுத்துதல், பரப்புதல். ஆங்கிலத்துல வந்து பர்செப்ஷன், கோக்னிஷன், பர்சுவேஷன், டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு 4 ஆற்றல்கள் வந்து நமக்கு பகவானுடைய சக்தியின் மூலம் கிடைக்கிறது. 43வது கேள்வி. பல்வேறு சாஸ்திரங்களை பகவான் ஏன் படைத்தார்? மகேஸ்வரி மாதாஜி. ஹரே கிருஷ்ணாங்க மாதாஜி. தங்களுக்கும் சங்கத்துக்கும் பணிவான வணக்கங்கள் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பௌதீக உளவியல் பந்தப்பட்டுள்ள ஆத்மாக்கள் சாஸ்திரங்களை உணர்ந்து அறிந்து படிப்படியாக ஆன்மீக தளத்தில் முன்னேறி இறைவனின் திருநாட்டிற்கு திரும்பி செல்வதற்கே பல்வேறு சாஸ்திரங்களை பகவான் படைத்தார். ஹரே கிருஷ்ணாங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா, நல்லா சொல்லிட்டீங்க, நன்றி. 44வது கேள்வி. பிரதிபாய பொருள் கூறுக. பிரதிபாய மாதாஜி நான் சொல்லவா மாதாஜி? ஹரே கிருஷ்ண மாதாஜி. சொல்லுங்க. ஓகே மாதாஜி. பிரதிபாய மீன்ஸ் பல்வேறு குணங்களை வெளிப்படுத்துபவர். கிருஷ்ணர் வந்து பல்வேறு குணங்களை வந்து வெளிப்படுத்துவார். ஆனா அந்த குணங்களுக்கு வந்து பகவான் வந்து அதிபதியா இருக்கிறதுனால அந்த குணங்களால பாதிக்கப்படாதவர். வெளிப்படுத்துகின்றவர். பிரதீப் பிரதீப் அப்படின்னா இந்த ஊர்ல எல்லாம் வந்து விளக்க சொல்றாங்க. அப்ப வெளிப்படுத்துறவர் வந்து வெளிச்சமா இருக்கிறாருன்னு அர்த்தம். ஒளிர்கின்ற அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. ஒளிர்கின்ற இப்ப சூரியன் வந்து வெளிச்சமா இருக்கிறதுனாலதான் எல்லாமே தெரியுது இல்லையா? அதனால வெளிப்படுத்துகின்றவர், ஒளிர்கின்றவர் அப்படின்னு அர்த்தம். நன்றி. 45வது கேள்வி. பகவான் ஏன் குணாத்ம சாதனாய என்று அழைக்கப்படுகிறார்? ஹரே கிருஷ்ண சொல்லுங்க. நான் சொல்றேன் மாதாஜி. சாரதா மாதாஜி இயற்கை சொல்லுங்க. போயிட்டாங்க. மாதாஜி. சொல்லுங்க பத்மா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஜட இயற்கை திரைக்கு அப்பால் சென்று ஒருவனால் பகவானை காண முடியும். அதனாலேயே அவர் குணாத்ம சாதனாய என்று அழைக்கப்படுகிறார். முறையாகவும் புத்திசாலித்தனமாகவும் ஒருவன் பௌதீக குணங்களின் செயல்பாட்டினை ஆராய்ந்தான் என்றால் இறுதியில் அவன் முழுமுதற் கடவுள் என்று ஒருவர் இருப்பதையும் தம்மை சரணடைந்தவர்களை குழப்பத்தில் ஆழ்ந்த அவர் தமது மாயாசக்தினை வெளிப்படுத்துகிறார் என்பதை அறிந்து கொள்வான் மாதாஜி. நன்றி, சரியா சொன்னீங்க. அடுத்த கேள்வி சாரதா மாதாஜி. இப்ப அடுத்ததுக்கு சொல்லுங்க. 46வது கேள்வி. குணதிருஷ்டரே பொருள் கூறுக. ஜட இயற்கையின் குணங்களின் சாட்சியாக இருப்பதினால் பகவான் ஒருபோதும் அத்தகு குணங்களினால் பாதிக்கப்படுவதில்லை. அதனால் அவருக்கு குண திருஷ்டே என்று அழைக்கப்படுகிறார். நன்றி, சரியா சொன்னீங்க. 47வது கேள்வி. நாகபத்னிகளின் உதாரணத்தை பின்பற்றி நாம் என்ன செய்ய வேண்டும்? சரஸ்வதி மாதாஜி. என்பதற்கு பகவான் கிருஷ்ணர் தமது சுய பக்தர்களால் மட்டுமே அறியப்படுகிறார் என்றும் இறுதியில் பகவானால் மட்டுமே அவரை பரிபூரணமாக அறிய முடியும் என்றும் குறிப்பிடுகின்றது. ஆகையினால் நாம் பகவான் கிருஷ்ணர் பகவத்கீதையில் அருளியுள்ள உபதேசங்களை பின்பற்றி அவரது தாமரை திருவடிகளை முற்றிலும் சரணடைதல் என்னும் சரியான முடிவிற்கு உடனே வருதல் வேண்டும். இவ்வாறு நாம் நாகபத்தினிகளின் உதாரணத்தினை பின்பற்றி பகவானை பணிவுடன் போற்றுதல் வேண்டும். சரியா சொல்லிட்டீங்க. நாகபத்தினிகள்லாம் முழு சரணாகதி எடுத்திருக்காங்க பகவான். அததான் நம்ம வந்து பின்பற்ற வேண்டும். பகவத்கீதையினுடைய இறுதி முடிவும் அதுதான். 48வது கேள்வி. மதஜி ஹரே கிருஷ்ணா. இதுல இன்னொரு பாயிண்ட்டுங்க மதஜி. கணவர் வந்து முதல் குருவா இருந்தாலும் அவர் தவறு செய்யும் போது அமைதியா கடவுள்கிட்ட பிரார்த்தனை தான் செஞ்சுக்கணுங்களாங்க மதஜி? ஆமா ஆமா, சரிங்க மதஜி. இது எனக்காக கேட்கிறேன் மதஜி. இல்ல, நாகபத்தினிகள் அததான் செஞ்சாங்க. நாகபத்தினிகள் அவருடைய கணவர், அவங்களுடைய கணவன் வந்து நாஸ்திகன். சரி, நீங்க சொன்னீங்க அவரை கதைகள் மூலமா நம்ம வந்து நம்ம வாழ்க்கைக்கு பாடங்களை எடுத்துக்கணும்னு சொன்னீங்க இல்லைங்களா, உதாரணமா. அதனாலதான் இதையும் நான் அப்படித்தான் எடுத்துக்கணும் நினைக்கிறேன். சரிங்க, நன்றி மது. நன்றி நன்றி. பக்தி இல்லாதோரிடம் பகவான் எப்படி பிரதிபலிக்கிறார்? பக்தி. ஜெய் சுபத்ரா மாதாஜி. ரொம்ப நேரமா இருக்கு ஆன்ல இருந்தாங்க, அதனால கேட்டேன். ஜெய் சுபத்ரா மாதாஜி.
லலிதா சுந்தரி மாதாஜி. லலிதா சுந்தரி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பிரணாம் மாதாஜி. பக்தி இல்லாதோரிடம் பகவான் எப்படி பிரதிபலிக்கிறார்? பக்தி அற்றோரிடம் அவர் மௌனமாகவும் சுயதிருப்தியில் ஆழ்ந்தவராகவும் இருக்கின்றார். நன்றி. தேங்க்யூ மாதாஜி. யாருக்கெல்லாம் பக்தி இல்லைன்னா அங்க அப்படியே நியூட்ரல் போயிடுவார், ஒண்ணும் பண்ண மாட்டார். நிறைய நிறைய நேரத்துல மக்களுக்கு ஒரு தவறான அபிப்பிராயம் இருக்கு. பக்தி இல்லைன்னா அவங்கள பழி வாங்கிடுவாரோ கிருஷ்ணர் அப்படின்னு சொல்லிட்டு. பழி வாங்கறது எப்படி? அதாவது ஒரு மனிதன் தண்டனை பெறுகிறான்னா அது அவனுடைய செயலாலே தானே தவிர பகவான் யாரையும் பழி வாங்கணும்னு நினைக்க மாட்டார். பழி வாங்கணும்னு நினைச்சா அந்த பௌதிக உலகம் மொத்தத்தையுமே பழி வாங்கணும் அவரு. ஏன்னா எல்லாமே அவருக்கு எதிராக இருக்கிறது. ஆனா இங்கு பகவானுடைய கருணை எப்படின்னு பாத்தீங்கன்னா, நீ என்னை பிரிந்து, பகவான் சொல்றார் நமக்கு, என்னை பிரிந்து நல்லா இருக்கணும்னு நினைக்கிறியா, முயற்சி பண்ணிப்பார். ஆனா யாரையும் அவர் பழி வாங்குறது கிடையாது. அதனால இங்க பக்தி இல்லாதவரிடம் எப்படி இருக்கிறாருன்னா பேசாம இருப்பார், அவ்வளவுதான். 49வது கேள்வி. பர அவர என்னும் சொற்கள் எந்த 2 விஷயங்களை குறிக்கின்றன? ஹரே கிருஷ்ண மாதாஜி. சொல்லுங்க. பா அவர என்னும் வார்த்தைகள் உயர்ந்த சூக்கும பொருட்களையும் தாழ்ந்த ஸ்தூல பொருட்களையும் குறிப்பிடுகின்றன. மேலும் இவ்வார்த்தைகள் பகவானின் பக்தர்களான மேன்மக்களையும் கடவுளின் பெருமைகள் அறியாத கீழ்மக்களையும் குறிக்கின்றது. பர அப்படின்னா மேன்மக்கள், அவரன்னா கீழ்மக்கள். நன்றி. மதஜி இதுலயும் ஒரு சின்ன சந்தேகம் இப்ப கேட்க அப்புறமா கேட்டுங்களாங்க மதஜி? இது இந்த பதத்துல இந்த கேளுங்க. அப்ப நம்ம நான் எங்க வகுப்புகள் படிக்கும்போது நாமளும் பகவானின் உயர்ந்த சக்திகள்னு தான் சொல்லி கொடுத்தாங்க மாதாஜி. ஜீவாத்மாக்கள் அனைத்துமே உயர்ந்த சக்திகள் அப்படின்னு. அப்ப இங்க பக்தரா இருந்தாலும் இல்லாட்டியும் அந்த ஆத்மா பகவான்ல இருந்து வந்த பின்னம் அப்படிங்கறனால அதுவும் உயர்ந்த சக்தி தானே மாதாஜி? அது எப்படி? இல்ல, ஜீவாத்மா உயர்ந்த சக்தியும் கிடையாது, தாழ்ந்த சக்தியும் கிடையாது, நடுப்புற சக்தி, தட்டஸ்த சக்தின்னு சொல்றாங்க. உயர்ந்த சக்தியும் கிடையாது, தாழ்ந்த சக்தியும் கிடையாது, நடுப்புற சக்தி. உயர்ந்த சக்தின்றது ஆன்மீகம், சரியா? அப்ப நம்ம நடுப்புற சக்தியா இருக்கிறதுனால ஒன்னும் தாழ்ந்த சக்தியான மாயா கிட்ட போலாம், இல்ல உயர்ந்த சக்தியான கிருஷ்ணர் கிட்ட போலாம். பகவானுடைய உயர்ந்த சக்தி, தாழ்ந்த சக்தி, நடுப்புற சக்தி. ஜீவாத்மாக்கள்ல நடுப்புற தட்டஸ்த சக்தின்னு சொல்றேன், நடுப்புற சக்தி. புரியுதா? புரியுதுங்க மாதாஜி. அப்ப அந்த நடுத்தர சக்தி கீழ் சக்தி தான் இந்த பௌதிக சூட்சும ஸ்தூல சக்திகள் இல்ல மாதாஜி? இது அந்த நடுத்தர சக்தி ஆழ்ந்துச்சுன்னா நம்ம கீழே இறங்கிடுவோம், அதுக்கு இருந்து தப்பிச்சோம்னா நம்ம மேல போயிருவோம். ஆமா, ஆன்மீகம் பௌதிகம்னு 2 இருக்குல்ல, ஆன்மீக சக்தி, பௌதிக சக்தி. பௌதிகம் கூட கிருஷ்ணருடைய சக்தி தான். ஆனால் ஆன்மீக சக்தி நேரடியான சக்தி இல்லையா? அப்ப அதத்தான் நாம ஜீவன்கள் விரும்பினா மேல, பௌதிக உலகம் கிடையாது, ஆன்மீக உலகம் இருக்கணும். பௌதிகத்தை விரும்பினா பௌதிகம். அப்ப இது இடைப்பட்ட சக்தி, ஜீவன்கள் இடைப்பட்ட சக்திகள். நன்றிங்க மாதாஜி. கிருஷ்ணா. 50வது கேள்வி. பகவான் ஏன் பிறப்பு, காப்பு, இறப்பு நிறைந்த உலகினை படைத்தார்? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சொல்லுங்க மாதாஜி. இதுக்கு பதில் என்னன்னா, நாகபத்தினிகள் பகவானுடைய லீலைகள் அமோகம், அதாவது குற்றமற்றது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. உண்மையில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பந்தப்பட்ட ஆத்மாக்கள் அனைவரும் அவர் தனது அழியாத இறையுலகில் நித்திய சாம்ராஜ்யத்தில் தன்னோட வாழ்வதை பகவான் விரும்புறாரு. தங்கூட எல்லா ஜீவராசி வாழணும். ஆயினும் கூட இந்த கடவுளுடன் அன்பு உறவில் இந்த பகைமை கொண்ட இந்த மறதிமிக்க ஆத்மாக்கள் பௌதிக உலகத்திற்கு சென்று அந்த காலத்தினுடைய அந்த நிபந்தனைகளுக்கு ஆட்பட வேண்டியவர்களா இருக்கிறதுனால அதிர்ஷ்டம் செய்த அந்த ஆத்மாக்கள் தாம் பகவானின் அன்பு தொண்டர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அப்புறம் அவர் அடுத்த பதில் சேர்த்து ஜீவராசிகள் பகவானை விடுத்து தனித்து இயங்க வேண்டும் என்று ஆசைப்பட்டதே ஒரே காரணம் மாதாஜி. பகவானின் பௌதிக உலகனை படைத்தார் மாதாஜி. இறுதியில் அனைத்து ஜீவாத்மாக்களும் தன்னிடம் வர வேண்டும் என்பது அவருடைய விருப்பம், எண்ணம். அது சரிங்க. நன்றி, சரியா சொல்லிட்டீங்க 2 பேருமே. ஏன் படைப்பு இதெல்லாம் செய்யறாரு, ஏன் அழிக்கிறாரு, ஏன் காக்குறாரு? படைக்கிறார், காக்கிறார், அழிக்கிறார் இல்லையா? அவரே குண அவதாரங்களாக பிரம்மா,
பிரம்மா, விஷ்ணு, மகேஷ் அப்படின்னு 3 குண அவதாரங்களாக பகவான் தான் வர்றாரு. அப்ப அது ஏன் நடக்குது? ஏன் பௌதிக உலகத்தை படைக்கிறார், காக்கிறார், அழிக்கிறார், அதெல்லாம் செய்யாம இருக்கலாம்னா ஜீவராசிகள் விரும்புறாங்க. ஜீவராசிகள் தனித்து இயங்க விரும்புகிறார்கள். அதனால ஒரு ஏற்பாட்டை அவர் பண்ணி கொடுக்கிறார். அதுக்கு உள் காரணம் வந்து இதுல போய் அனுபவிக்கும் போது நம்ம திரும்பி போகணும்னு நினைப்பாங்க, வருவாங்க அப்படின்றதுக்காக. அடுத்து 51வது கேள்வி, அதிர்ஷ்டம் செய்த ஆத்மாக்கள் ஏன் அதிர்ச்சி அடைகின்றனர்? அதிர்ஷ்டம் செய்த ஆத்மாக்கள் தாம் பகவானின் அன்பு தொண்டர்கள் என்னும் தமது உண்மை நிலையினை நினைத்தவுடன் அதிர்ச்சி அடைகின்றனர். அது வந்து ஒரு ஆனந்தமான ஒரு அதிர்ச்சி. ஏன்னா நாம எல்லாம் கிருஷ்ணரோட சம்பந்தப்பட்டவங்க போது நமக்கு வந்து ஒரு உற்சாகம், நம்பிக்கை, ஒரு தன்னம்பிக்கை, ஒரு இப்ப இந்த உலகம் பௌதிக உலகம் பாருங்க, யாருக்குமே எந்த நம்பிக்கையும் கொடுக்க மாட்டேங்குது இல்லையா? எல்லாத்துலயுமே வந்து எதிர்மறையா தான் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ நமக்கு இருக்கிற ஒரே ஒரு நேர்முகமான பாசிட்டிவ் விஷயம் என்னன்னா, நாம எல்லாம் கிருஷ்ணருடைய தொண்டர்கள் என்பதுதான். அடுத்த கேள்வி, பகவானின் இருப்பிடம் எப்படிப்பட்டது? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பகவானின் இருப்பிடத்தில் காலம் என்பதற்கே இடமில்லை. அதனால் அங்க அது வந்து கவர்ச்சியுடையா இருக்கு. இந்த பௌதிக உலகத்துலதான் பிரசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சர் எல்லாம் இருக்கு. ஆனா அங்க அதெல்லாம் கிடையாது. அதனால அந்த உலகம் ரொம்ப கவர்ச்சியா இருக்கு. மேலும் அங்க வந்து ஆனந்த நிலை விழுந்து படைத்தல், அழித்தல் போன்றவற்றில் இடம் தரும் செயல்களை இல்லாது ஒழிக்கின்றது. பகவான் இருப்பிடம் இப்படி ஆனந்தமயமா இருக்கு. நன்றி, சரியா சொன்னீங்க மாதாஜி. பகவத்கீதையில நாத்தத் பாசியதோ சூரிய நச சங்கோபாவக யத்கத்பா நிவர்த்தந்தே தத்தாம பரமமம. அதோடைய இது சொல்லலாம்ல மாதாஜி? சொல்லலாம். சூரியனாலோ சந்திரனாலோ மின்சாரத்தினாலோ ஒளியூட்டப்படுவதில்லை. அங்கே சென்றடைந்தவன் வந்து திரும்பி வர்றதே இல்ல அப்படிங்கிறது. அதனால அங்க வந்து காலம்ன்றதுக்கே இடம் கிடையாது. அங்க வெறும் ஆனந்தம் தான், காலமே கிடையாது. ஒரு பிரச்சனை நமக்கெல்லாம் என்னன்னா, அங்க இருக்கிற இன்பம் எப்படிப்பட்டதுன்றது வந்து நமக்கு என்ன கற்பனையில கூட தெரியாது. அது ஏன்னா உண்மையான இன்பத்தை நம்ம அனுபவிச்சதே கிடையாது. அப்ப அது இன்பம்னா எப்படி இருக்கும்னு கூட நமக்கு தெரியாது. அடுத்த கேள்வி, பகவானின் அவதாரத்திற்கான முக்கிய காரணம் யாது? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. யாராவது பதில் சொல்லாதவங்க வராங்க பாருங்க, நிறைய பேரு. துளசி மகாராணி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நான் சொல்லட்டுங்களா? சொல்லுங்க. சீதலா யமுனா. சத்துவகுணத்தில் சாந்தமுடைய உடல்களை பெற்றிருக்கும் ஆத்மாக்கள் குறிப்பாக பகவானுக்கு மிகவும் பிரியமானவர்களாவர். அவர்களை காப்பதற்கும் அவர்களது சமய தர்மங்களை காப்பதற்குமாகவே பகவான் பூமியில் அவதரிக்கிறார். பக்தர்களுக்காகத்தான் வர்றாரு. அபக்தர்களை எங்கிருந்து ஒன்னா அவரால் கையாள முடியும். பக்தர்களோட ஒரு லீலை புரிவதற்கும் பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்றதுக்கும் பகவான் வருகிறார். நன்றி. அடுத்த கேள்வி, நாகபத்தினியர் பகவானை ஏன் சாந்தாத்மா என்று அழைக்கின்றனர்? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நான் சொல்லவா? துளசி மகாராஜி. துளசி மகாராஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. அவர்களது விஞ்சிய கவலையின் காரணமாக காளிங்கனின் பத்தினியர் ஸ்லோகத்தில் ஒரே ஒரு கருத்தினை இருமுறை குறிப்பிடுகின்றனர். பரமபுருஷ பகவான் சாந்தாத்மா ஆவார். அதனால் நாகபத்தினியர் அறியாத காளிங்கன் தெரியாது இழைத்த பெரும் குற்றத்தினை ஒருமுறை மன்னித்தருவது அவருக்கு மிகவும் பொருத்தமுடையதே என்று பகவானிடம் எடுத்துரைக்கின்றனர். நன்றி, சரியா சொல்லிட்டீங்க. அடுத்த கேள்வி, பொருள் கூறுக சாது லோட்சியானாம். இப்ப சொல்லுங்க துளசி மகாராணி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சாது சுவச்சியான்னா தெய்வீக மகான்கள் இரக்கத்துக்குரியவர். தெய்வீக மகான்களின் இரக்கத்திற்குரியவர். எம்மை போன்ற பெண்களும் இரக்கம் காட்டுவது மகான்களுக்கு உரியதாகும். நன்றி, சரியா சொன்னீங்க. 56வது கேள்வி, சரணாகதியின் முக்கிய லட்சணம் யாது? சரணாகதி இருங்க. கிருஷ்ண பிரேம நந்தினி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பகவானின் ஆணையை வந்து நம்பிக்கையுடன் நிறைவேற்றுவது, அதுதான் மாதாஜி சரணாகதி இந்த ஸ்லோகத்துல சொல்றத கேட்கணும். இப்ப பகவானுக்கு பக்தினா நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க, எனக்கு என்ன பிடிக்குதோ அதை செய்யறதுதான் பக்தி நிறைய பேர் நினைச்சுக்கிறோம். அவருக்கு என்ன பிடிக்குதோ அதை செய்யறதுதான் பக்தி.
அப்ப அவர் சொல்றத நம்ம கேட்கணும். நமக்கு பிடிக்குதோ, பிடிக்கலையோ, விருப்பம் இருக்கோ, இல்லையோ, திறமை இருக்கோ, இல்லையோ, அத பத்திலாம் கவலை கிடையாது. இது அவருக்கு பிரியமான விஷயம். அவர் சொல்றத நம்ம கேட்கணும். அதான். இப்ப அர்ஜுனனுக்கு சண்டை போட பிடிக்கல. அர்ஜுனன் எங்கேயாவது போய் ஒரு பொழப்பு ஆதாரத்துக்கு எங்கேயாவது பொழைச்சிருக்கலாம். ஏன் இவனுங்கிட்டலாம் சண்டை போடலாம், நம்ம போயிடலாம் அப்படின்னு நினைச்சார். அது உண்மை அதான். அர்ஜுனனுக்கு சண்டை எல்லாம் பிடிக்கல. எதுக்கு கூட பிறந்தவங்களோடவே சொந்தக்காரர்களோட சண்டை போடணும், வேணாம் விட்டுறலாம் அப்படின்னு நினைச்சாரு. ஆனா பகவானுடைய விருப்பம் அது கிடையாது. அதனால சண்டை போடணும்னு சொன்னார். இதுதான் சரணாகதி. உண்மையான சரணாகதி பகவானுக்கு என்ன பிரியமோ அதை செய்யறதா சரணாகதி. நமக்கு என்ன பிரியமோ அதை செய்யறது கிடையாது. உண்மையான அன்புல கூட இந்த உலகாய விஷயங்கள்ல கூட அன்பு அப்படின்னு ஒண்ணு சொல்லுவோம்ல, அந்த அன்புல வந்து எனக்கு என்ன பிடிக்குதோ அதான் நான் உனக்கு தருவேன் அப்படின்றத விட உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை நான் செய்யறேன் அப்படின்றதா வந்து அன்புல மேன்மையான நிலையில வகிக்கிறது. என் சுயநலம் இல்லை, அன்போ பக்தியோல நம்முடைய சுயநலம் நிக்க கூடாது. பகவானுடைய இல்ல நாம் நேசிக்கும் நபர்களுடைய நலன் தான் நிக்கணும். அடுத்த கேள்வி பொருள் கூறுக. சரி, 67வது கேள்வி. பகவான் ஏன் காளிங்கனை விடுவித்தார்? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நவமணி மாதாஜி. பகவான் நாகபத்தினியரால் போற்றப்பட்டவுடன் முழுமுதற் கடவுள் தமது தாமரை திருவடிகளை நீத்ததினால் நொறுங்கி போன தலைகளுடன் உணர்வின்றி வீழ்ந்த காளிங்கனை விடுவித்தார். நாகபத்தினியாலதான் வந்து காளிங்கனை விட்டாரு. ஏன்னா காளிங்கனுக்கு வந்து இது வந்தது, பணிவு வந்தாலும் நாகபத்னிகளுடைய ரெக்கமெண்டேஷன் ரொம்ப முக்கியமாயி போச்சு. பரிந்துரை அவங்களுக்காக நம்ம இதே மாதிரி ஒரு நிகழ்வை வந்து நம்ம இந்திரனுடைய தவறுலையும் பாக்குறோம். இந்திரன் தவறு செய்யப்ப தானா வந்து மன்னிப்பு கேட்க முடியல, பயம். அதனால சுரபிய கொண்டாந்து அந்த அம்மா வச்சு அவங்கள மன்னிப்பு. எப்பவுமே தவறு செய்தவர்கள் இல்ல யாரை மிகப்பெரிய நபரிடம் உதவி கேட்கணும்னா கூட நாமளே நேரடியா போறதை விட மூத்தவர்களை அந்த பக்தியில மூத்தவர்கள் இல்ல அந்த ஃபீல்டுல மூத்தவர்களை அனுப்பி அவங்க மூலியமா போறது வந்து சிறப்பு. அததான் இங்க வந்து நாகபத்னிகள் வந்து மூத்தவர்கள் கிடையாது காளிங்கனுக்கு. ஆனா பிரியமானவர்கள். அவங்க வந்து பக்தர்கள். அதனாலதான் குரு பரம்பரைக்கு ஏற்றம் நிறைய. நாம வந்து நாமளே பகவானை அடையறதை விட குரு பரம்பரையின் மூலம் அடையிறது வந்து சுலபமும் கூட. அதான் ரெக்கமெண்டேஷன் சொல்றது. நமக்கு தகுதி இல்லைனாலும் ஒரு விஷயத்தை பெறுதல் எப்படின்னா சிபாரிசின் மூலம் முடியும். அதுதான் இங்க நடந்தது. அடுத்த கேள்வி பொருள் கூறுக கிருதாஞ்சலி. நான் சொல்லிட்டேன் மாதாஜி. மிகவும் பணிவோட இருக்கிறது தான் கிருதாஞ்சலி. 59வது கேள்வி. காளிங்கன் எதை பயன்படுத்தி பகவானிடம் பிரார்த்தனை செய்தான்? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. விசேஸ்வரி மாதாஜி. இறங்கத்தக்க நிலைக்கு ஆளான காரணத்தினால் காளிங்கன் தனது வார்த்தைகளை பயன்படுத்தாது தனது மனைவிகளின் வார்த்தைகளை பயன்படுத்தி பகவானை பிரார்த்தித்தான். இதுவும் ஒரு உயர்ந்தவர்களை பகவானை அணுகும் முறை. பலமுறை நான் சொல்லியிருக்கிறேன். பிரார்த்தனைகள்ல நம்ம பிரார்த்தனையை விட உயர்ந்த பக்தர்களின் பிரார்த்தனைகளை நம்ம அப்படியே சொல்றது துரிதமாக பலன் அளிக்கும். அதையே இங்க பாக்குறோம் பாருங்க. நாகபத்னிகள் சொன்ன மாதிரியே நம்ம காளிங்கனும் பிரார்த்தனை செய்யறான். அதனால அவனுக்கு வந்து பகவான் உடனடியா திரும்பி பார்த்தாரு. ஏன்னா நாகபத்தினிகள் ஏற்கனவே தூய பக்தர்கள், நல்ல பக்தர்கள். அதனால அவர்களை பின்பற்றதுனால வந்து காளிங்கனுக்கு வந்து விரைவாக பகவானுடைய அனுகிரகம் கிடைத்தது. 60வது கேள்வி. அசத் கிரக பொருள் கூறுக. அசத் கிரக. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. கேளுங்க, சொல்லுங்க மாதாஜி. கேக்குதா மாதாஜி நான் சொல்றது? ஹரே கிருஷ்ணா. அசத்கிருத என்னும் வார்த்தை ஒரு கட்டுண்ட ஆத்மா தனது உடல், பிறர் உடல்கள், எண்ணற்ற வாயிலான பௌதிக புலன்கள், பொருட்கள் போன்ற நிலையற்ற தூய்மையற்ற பொருட்களை பற்றி பிடித்துக் கொள்கின்றான் என்று குறிப்பிடப்படுகின்றது மாதாஜி. சரியா சொன்னீங்க, நன்றி. 61வது கேள்வி. பகவான் விஷ்ணு எதனால் பரமகர்த்தா என்று அழைக்கப்படுகிறார்? பரமகர்த்தா. சுந்தரி மாதாஜி சொல்லுங்க.
பிரம்மதேவன் பிரபஞ்சத்தின் இரண்டாம் படைப்பிற்கே வருகிறார். ஆனால் முதலில் பிரபஞ்சம் விஷ்ணுவினால் படைக்கப்படுகின்றது. அதனாலேயே பகவான் விஷ்ணுவே பிரம்மகர்த்தா ஆவார். ஹரே கிருஷ்ணா. பரமகர்த்தா. இரண்டாம் படைப்பு வந்து படைப்பாளி வந்து பிரம்மா. படைக்கும் கடவுள் பிரம்மான்னு சொன்னா கூட அவர் இரண்டாம் தர படைப்பாளி தான். முதல்ல கிருஷ்ணர் அந்த இப்ப குயவன் வந்து மண்பாண்டம் செய்கிறான் இல்லையா, பானை செய்யறான் குயவன். ஆனா அவனுக்கு வந்து அந்த பானைக்கான மெட்டீரியல் எல்லாம் யார் கொடுக்கறது? கடவுள். மண்ணு, களிமண், அந்த பொருள் எல்லாம் வந்து கொடுக்கறது யாருன்னா பகவான் தான், முழுமுதற் கடவுள் தான். இயற்கைன்றது கடவுள் தானே. அப்ப முழுமுதற் கடவுள் தான் கொடுக்கிறார். அப்ப குயவன் தான் பானையை செஞ்சான்னு இப்ப இந்த உலகத்துல நம்ம அறிந்தாலும் பானையெல்லாம் போய் குயவனிடம் நம்ம வாங்குறோம். அவன் தான் செய்யறான், அவன்கிட்ட இருந்து வாங்குறோம். ஆனா உண்மையான குயவன், முதல் குயவன் யாருன்னு பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் தான். அதனால பரமகர்த்தா யாரு? கிருஷ்ணர் தான். அது கண்ணுக்கு தெரியாது, பல நேரங்கள்ல கண்ணுக்கு தெரியாது இல்லையா. இப்போ ஒரு பில்டிங் கட்டப்படுகிறது, ஒரு ஒரு கட்டடம் கட்டப்படுகிறது. அப்ப நம்ம பாக்குறோம் வந்து அதுல வந்து வேலையாட்கள் தான் செய்யறாங்க வேலை எல்லாம். அப்ப வேலையாட்கள் கட்டடம் கட்டினாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இல்ல, அந்த கட்டடத்தை கட்டுறதுக்கு ஒரு பெரிய பணக்காரன் தேவையான விஷயங்களை தருகிறான். அவன் தான் உண்மையான முதலாளி. கட்டடத்தை கட்டுபவர்கள் அவருடைய கைக்கூலிகள், அவ்வளவுதான். ஆனா அதை நிர்வகிக்கும் மிகப்பெரிய முதலாளி தான் அந்த கட்டடத்தை கட்டினவர்னு சொல்றோம் இல்லையா. இப்போ உதாரணத்துக்கு நிறைய இந்தியால கூட நிறைய கட்டிடங்கள் இருக்கு. ரிப்பன் பில்டிங்கு, அந்த மாதிரி எத்தனையோ விக்டோரியா மஹால் அப்படிலாம் பேர் வைக்கிறாங்க. அதெல்லாம் அவங்க அந்த தாஜ்மஹால் அந்த மாதிரி பேர் எல்லாம் வைக்கிறாங்க இல்லையா கட்டிடங்களுக்கு. அந்த பெயர் வந்து அந்த முதலாளியின் பின்னாடியோ முதலாளிக்கு வேண்டியப்பட்டவங்க வைக்கிறாங்க. ஆனால் அப்ப நம்ம கேட்க முடியாது, ஒரு அரசியல்வாதி ராமர் பாலம் கட்டினாரா, கொத்தனார் பாலம் கட்டினாரா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா, ராமருடைய தலைமை, ராமர் தான் அதுக்கு முதலாளி. அவர் கீழே இருந்தவங்க எல்லாம் தொழிலாளிகள், நிமித்தம் தானே தவிர உண்மையான கட்டுமானம் பண்ணது வந்து ராமர் தான். அதனால முட்டாள்தனமா நம்ம அப்போ இந்த அரசியல்வாதிகள்லாம் அவங்க பேரை போட்டுக்கிறாங்களே, அரசியல்வாதிகள் தான் சிமெண்ட்டும் கல்லும் சுமந்துன்னு போய் கட்டினாங்களா? இல்ல. அப்ப முதல் தர படைப்பாளி, இரண்டாவது தரம் படைப்பாளிக்கு உதாரணங்கள் சொன்னேன், புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பக்தர்களுக்கு. 62வது கேள்வி, காளிங்கன் எதை நன்கு உணர்ந்து கொண்டான்? தன்னால் துன்பத்திலிருந்தும் மாயையிலிருந்தும் ஒரு காலம் விடுதலை பெற முடியாது என்பதை நன்கு உணர்ந்து கொண்டார். காளிங்கன் பகவானின் கருணையினை இங்கே மறைமுகமாக வேண்டுகிறார். பகவானை சரணடைந்து அவரது கருணையினை பெறுவதன் மூலமே ஒருவனால் உலகியல் வாழ்வின் துன்ப நிலையிலிருந்து விடுதலை பெற முடியும். சரிங்க மாதாஜி. இப்ப காளிங்கன் வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டான், இனி பகவானுடைய கருணை இல்லாம, இது நமக்கும் தான், காளிங்கனுக்கு தான் இல்ல நமக்கும் தான், பகவானுடைய கருணை இல்லாம மாயையில இருந்து எல்லாம் வெளியே வர முடியாது, இந்த உலகத்துல இருந்தும் விடுதலை பெற முடியாது. அடுத்த கேள்வி பதில் சொல்லுங்க மாதாஜி. காளிங்கன் எப்படி பிரார்த்தனை செய்து சரணடைந்தான்? மனப்பாடம் பண்ணிட்டீங்களா லலிதா சுந்தரி? சொல்லுங்க. ஸ்லோகம் சொல்லிட்டு டிரான்ஸ்லேஷன் சொல்லணுமா மாதாஜி? சொல்லுங்க, எதனாலும் சொல்லுங்க. பகவான் ஹி காரண தத்ர சர்வஜ்ஞே ஜகத் ஈஸ்வரக அனுகிரக நிர்கிரகம் வா மன்யேச தத் விரோஹினா. அதாவது பகவான் வந்து இந்த பிரபஞ்ச படைப்புக்கு அனைத்திற்கும் காரணமானவர் அவர்தான், தலைவர் அவர்தான். சோ நம்ம மாயையிலிருந்து விடுதலை பெறுவதற்கு உண்மையான காரணமும் அவர்தான். அதனால அவர் கருணை கொடுத்தாலும் சரி, இல்ல தண்டனைனாலும் சரி, எதுவா இருந்தாலும் அவர் விருப்பம் என்னவோ அதை எனக்கு அளிக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை செய்யறான். பவானி காரணம், பகவானே நீங்க தான் எல்லாத்துக்குமே காரணம், இந்த உலகமே உங்களாலதான் ஆட்டுவிக்கப்படுகிறது, அனுகிரகம் கொடுக்குறீங்களா, நீங்க கருணையை காட்டுறீங்களா இல்ல என்ன தூக்கி அடிக்கிறீங்களா, அதெல்லாம் உங்க விருப்பம். நன்றி. அடுத்த கேள்வி, பகவான் காளிங்கனுக்கு என்ன கட்டளையிட்டார்? சொல்லுங்க. சந்தான லட்சுமி மாதாஜி சொல்லுங்க. மாதாஜி நான் சொல்லவா? மாதாஜி சந்தான லட்சுமி மாதாஜி சொல்லட்டும். சொல்லுங்க. நாகமே, இனிமேல் நீ இங்கே இருக்கக்கூடாது. நீ உன் பத்தினியர், குழந்தைகள், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் கூட்டத்துடன் உடனே சமுத்திரத்திற்கு செல்வாயாக.
இந்த யமுனை நதி வந்து பசுக்களுக்கு மற்றும் மனிதர்களுக்கு பயன்படட்டும் அப்படின்னு சொல்றாரு. நன்றி, சரியா சொன்னீங்க. 65வது கேள்வி, பாம்பு பயம் போக என்ன செய்ய வேண்டும்? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. முத்துமாய் மாதாஜி சொல்லுங்க சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பகவானது நீலை நடைபெற்ற இந்த இடத்தில் ஒருவன் நீராடி நீரை தேவர்களுக்கும் பிற தெய்வங்களுக்கும் அர்ப்பணித்தாலும் அல்லது அவன் இங்கு உபவாசம் இருந்து என்னை நினைத்து பகவானை மாதாஜி 65க்கு சொல்லுங்க. 66 சொல்லிட்டு 65 சொல்றான். பிருந்தாவனத்தில் இருந்து சமுத்திரத்திற்கு காளிங்கனை போக சொன்ன அவரது கட்டளை நினைவு கூர்ந்தாலும் அன்னைக்கு நடந்த அந்த நிகழ்ச்சி சூரிய உதயத்திலும் அஸ்தமானத்திலும் பிறருக்கு எடுத்துரைத்தாலும் அம்மனிதன் பாம்பு பயம் போயிடும். பாம்பு பயம் போயிடும். நன்றி நன்றி. இந்த இப்ப படிச்சோம்னாலே படிச்சுட்டோம் இல்லையா, காளிங்கனுடைய கதையை படிச்சுட்டோம். இதுவே நமக்கு வந்து மிகப்பெரிய நன்மையை தரும். 66வது கேள்வி, காளிங்க நர்த்தனம் லீலை நடந்த இடத்தில் நீராடுவதன் பலன் யாது? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. காளிங்க அந்த லீலை நடைபெற்ற இடத்தில் இந்த இடத்தில் ஒருவன் நீராடி இந்நீரை தேவர்களுக்கும் பிற தெய்வங்களுக்கும் அர்ப்பணித்தாலும் அல்லது அவன் இங்கு உபவாசம் இருந்து என்னை நினைத்து வழிபட்டாலும் அவன் நிச்சயமாக தனது அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுதலை பெறுவான். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சரியா சொன்னீங்க, நன்றி. எல்லா பாவங்கள்ல இருந்து விடுதலை பெறலாம். 67வது கேள்வி, கருடன் ஏன் காளிங்கனை தின்பதற்கு முயற்சிக்க மாட்டான்? கருடன் மீது கொண்ட அச்சத்தினால்கள் அவர் மேல வந்து பாத அடையாளங்கள் கிருஷ்ணரோட நடனம் ஆடினார்ல, அந்த பாத அடையாளங்கள் வந்து காளிங்கனுடைய தலை மீது இருக்கிறது, அதனால. நன்றி. அடுத்த கேள்வி, 68வது கேள்வி, அத்புத கர்மனா எனும் சொல் எவற்றை குறிப்பிடுகின்றன? அத்புத கர்மனா மாதாஜி நான் சொல்லவா? சொல்லுங்க சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா. விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூர் இச்சோகத்துக்கு பின்வருமாறு விளக்கம் அளிக்கிறார். அற்புத கர்மனா என்னும் வார்த்தை பிருந்தாவனவாசிகளை காளிங்கனிடமிருந்தும் காளிங்கனை கருடமிருந்தும் காத்து பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் பாதிப்பை செய்தவன் ஆகிய இருசாருக்கும் பகவான் அருள் புரிந்த அற்புத செயல்களை குறிப்பிடுகின்றன. சரியா சொன்னீங்க. என்னும் சொல் மனைவியரின் பகவானின் சிறந்த பக்தர்கள். அத்புதம் அப்படின்னா ரொம்ப அதிசயமான அப்படின்னு அர்த்தம். கர்மனான செயல்கள். அப்ப இந்த மாதிரி மிக அற்புதமான செயல்களை வந்து பகவான் செஞ்சிருக்கிறார். பிருந்தாவன வாசிகளை காளிங்கன்ல இருந்து காப்பாற்றி காளிங்கனை கருடன் கிட்ட இருந்து காப்பாத்துறார். இது வந்து ஒரு அதிசயமான அற்புதமான செயல்கள். 69வது கேள்வி, காளிங்கன் யாருக்கு துன்பம் இழைத்தான்? அத்தவறுகளை பகவான் ஏன் பொறுத்து கொண்டார்? ஹரே கிருஷ்ண மாதாஜி. கிருஷ்ணேனு அதாவது கிருஷ்ணரால் என்னும் சொல் காளிங்களின் மனைவியர் பகவானின் சிறந்த பக்தர்கள் ஆதலினாலும் அவர்கள் பகவான் மீது மிக்க அன்புடையவர்கள் ஆதலினாலும் கிருஷ்ணர் காளிங்கன் தமது பக்தனான கருடனுக்கு இழைத்த குற்றத்தினையும் அதுபோல் தமது அன்பிற்குரிய பிருந்தாவன வாசிகளுக்கு இழைத்த துன்பத்தினையும் பொறுத்து கொண்டார். கர்ஷனம் என்று கூறப்படுகிறது. நன்றி, சரியா சொன்னீங்க. ஏன்னா காளிங்கன் வந்து தன்னுடைய பக்தர்களுக்கு நிறைய துன்பம் கொடுத்தார். ஆனா நாகபத்தினிகள் வந்து அவன் காளிங்கனுடைய மனைவிகள், அதனால வந்து பகவான் வந்து பொறுத்துக்கினார். அடுத்து, காளிங்கன் கௌஸ்துவமணியை பகவானுக்கு எப்படி அளித்தான்? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்க. கௌஸ்துபாக்யோ மணிர் ஏன பிரவிஷ்ய ஹிருதம் ஔரகம் காளிய பிரேயசி பிருந்த ஹஸ்தைர் ஆத்மோபகாரிதக. பகவான் தமது கௌஸ்துபமணியை நாகத்தின் குளத்தில் விழச் செய்து பிறகு அதனை காளிங்கனின் மனைவியர் மூலம் தமக்கு அளிக்கும்படியான ஏற்பாட்டினை செய்திருந்தார். அதாவது பகவான் கிருஷ்ண மனிதனை போல் நடிக்க விரும்பி அவர் தனது உன்னத கௌஸ்துபமணியை யாருக்கும் புலனாகாதவாறு காளிங்கனின் பொக்கிஷத்தினுள் விழும்படி செய்தார். பிறகு காளிங்கன் பகவானை பணிந்து வணங்கும் சமயத்தில் பகவானது தந்திரம் என்னவென்று அறியாத காளிங்கனது பத்தினியர் கௌஸ்துபமணியையும் பிற ரத்தினங்களில் ஒன்று என்ற கருதியும் அதையும் சேர்த்து பகவானுக்கு அளித்தனர். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நன்றி. 71வது கேள்வி, கடைசி கேள்வி, காளிங்கன் எப்போது பகவானின் வாகனமானான்? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சொல்லுங்க மனைவிகளை. கருடத்வஜ என்னும் பகவான் கிருஷ்ணர் ஸ்லோகத்தில் அழைக்கப்படுவதற்கு காரணம் பகவானது கொடியில் அவரது வாகனமாக கருட சின்னம் குறிக்கப்பட்டிருப்பதைக் கண்ட காளிங்கன்
தானும் பகவானின் வாகனமாக வேண்டும் என்று விரும்பினார். அது எப்ப நடந்தது? அது பகவான் மதுராவில இருந்து மதுராபுரிக்கு வருவதற்கு கம்சன் ஆணையிட்ட போது கிருஷ்ணர் வந்து காளிங்கன் மீது அமர்ந்து சென்றாரு மாதாஜி அப்படின்னு புராணங்கள் கூறுகிறது. நன்றி நன்றி, சரியா சொன்னீங்க. இந்த பாடத்துல காளிங்கனுடைய லீலை இன்னும் கொஞ்சம் இருக்கு. இதுல யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஹரே கிருஷ்ணா, கேக்குதா? கேக்குது, சொல்லுங்க. வெளியே இருக்கு மாதாஜி, கொஞ்சம் சவுண்ட் டிஸ்டர்ப் ஆகும். மாதாஜி, நீங்க சொன்னீங்க அந்த காளிங்கரோட மணி பத்னினாலதான் பகவான் அதை மன்னிச்சாரு சொன்னீங்க. ஸோ அது பகவான் வந்து இப்போ காளிங்கர் எவ்வளவு தவறு செஞ்சாலும் அந்த பத்னி சொல்றதுக்காக பகவான் மன்னிக்கிறாங்க, எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? சரி, நான் ஒரு உதாரணம் சொல்றேன், கவனமா கேளுங்க. ஒரு மக்கு ஸ்டூடெண்ட், அவங்க பக்தி அவங்களுக்கு தான் மாதாஜி அப்செட் ஆகும். அவங்க பக்தி அவங்களுக்கானாலும் அவங்க ஏதோ ஒரு பக்தி பண்ணி காளிங்கன் ஏதோ பக்தி பண்ணி நாகபத்தினிகளை வந்து பத்தினிகளா வச்சுக்கிட்டான். புரியுதா உங்களுக்கு? அதெல்லாம் வந்து ஒரு டீடைல்டா தெரியும். இப்போதைக்கு வந்து அவங்க பண்ண புண்ணியம் வந்து காளிங்கன் பண்ண புண்ணியம் என்னன்னா நாகபத்தினிகள் மனைவிகள். இப்போ இன்னொரு உதாரணம் சொல்றேன். யாருக்கெல்லாம் சின்ன பசங்க இருக்குதோ அவங்களுக்கு தான் இது புரியும். அந்த குழந்தை வந்து என்ன பண்ணும், ஜஸ்ட் பாஸ் ஆயிடும், 60% 70% அவ்வளவுதான். ஏன்னா இப்பெல்லாம் காலேஜ்ல சீட் கிடைக்கணும்னா உங்களுக்கு 90 மார்க்குக்கு மேல இருக்கணும், 95 98 அப்படிதான் இருக்கணும். சரி, ஆனால் ஒரு கல்லூரியினுடைய முதல்வர் இல்ல மிகப்பெரிய யாரோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க அந்த கல்லூரியில பேராசிரியரா இருக்கிறார், ஏதோ ஒண்ணு இருக்கிறார். இந்த குழந்தை குறைச்ச மார்க் எடுத்த குழந்தைய கொண்டு போய் இந்த மாதிரி நீங்க சிபாரிசு பண்ணி சேர்த்துக்குங்க அப்படின்னு சொல்றது உண்டா? உலகத்துல இருக்குதா இல்லையா? அப்ப வந்து அந்த சில இடங்கள்ல வந்து இவ்வளவு கம்மி மார்க்குக்கு எல்லாம் இடம் கிடைக்காது அப்படின்னு வெடிக்குவாங்க. உங்ககிட்ட வந்ததுக்கு எதுக்கு காரணம்? உனக்கும் எனக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு, நீ எனக்கு சொந்தக்காரன் இல்ல தெரிஞ்சவன், அதை கொண்டு சிபாரிசு, அதான் சிபாரிசுன்னு சொல்றது. நல்லா படிக்கிற குழந்தைக்கு நீ என்ன சிபாரிசு? காளிங்கனே ஒரு தூய பக்தன்னா யாருமே தேவையில்லை, சிபாரிசே தேவையில்லை. தூய பக்தனா இல்ல, அதனாலதான் நாகபத்தினிகள் சிபாரிசுக்கு கிடைச்சது. சிபாரிசு வந்து வேலை செய்யுது பக்தியில. அதுக்குதான் குரு பரம்பரைன்னு தலைமையில அடிச்சுக்கிறது. நேரடியா கிருஷ்ணர்கிட்ட போக முடியாது, ரெக்கமெண்டேஷன் தான் எல்லாத்துலயுமே வேலை செய்யும். நேரடியா எங்க போனீங்கன்னாலும் வேலை செய்யாது, ரெக்கமெண்டேஷன் எடுத்துக்குங்க, அதான் நல்லது. சிபாரிசு எடுத்துக்கணும், அவ்வளவுதான். அது நல்லா புரிஞ்சுக்குங்க. உலக வாழ்க்கையிலும் சரி, ஆன்மீக வாழ்க்கையிலும் சரி. அதனாலதான் வைஷ்ணவர்களை வணங்குதல் பகவானை வணங்குறதை விட பெருசாயிடுது. நல்லா புரிஞ்சுங்க, வைஷ்ணவர்களை வணங்குதல் பகவானை வணங்குவதை விட பெருசுதான் கண்டிப்பா. கிருஷ்ண பிரேமநந்தினி சொல்லுங்க. இப்போ நிறைய தெரியாம இன்னொரு பக்தர் கூட சுதர்ஷன் பிரபு, உங்க கனெக்ஷன் சரியில்லை, நீங்க பேசுறது கேட்கல. இன்னும் இந்த கேள்வி எழுதி வச்சுக்கங்க, நாளைக்கு கூட கேட்கலாம். இப்போ நிறைய பக்தர்கள் வந்து சீனியர் ஜூனியர் பக்தர்லாம் எல்லாருமே இந்த மாதிரி நிறைய தவறு செய்யறாங்க, நிறைய மறைமுகமா நிறைய தவறு செய்யறாங்க. அவங்க குடும்ப சூழ்நிலைக்காகவும் அதே சமயத்துல சமுதாய சூழ்நிலைக்காகவும் மறைமுக தவறு செஞ்சு தன்னை வந்து ஒரு ஒரு நிலைப்படுத்திக்கிறாங்க. அது பெரிய வைஷ்ணவரா காட்டிக்கிறாங்க. சொல்லுங்க. புரியுன்னு நினைக்கிறேன். அப்போ அவங்களுக்கு வந்து கூட உள்ள பக்தர் நிறைய பாதிப்பு வருது, அவங்ககிட்ட விலகிடுறாங்க. அப்ப இந்த குரு மகாராஜ் எப்படி அதை வந்து ஃபேஸ் பண்றாங்க? இதே மாடல் தானே அதுலயும் வருது. ஹரே கிருஷ்ணா. அவரு சுதர்ஷன் பிரபு கேட்ட கேள்வி என்னன்னா, இப்ப பெரிய பக்தர்கள்னு சொல்லிக்கிறவங்க மறைமுகமா நிறைய தவறுகள் செய்யறாங்க, இதனால அவங்க சுத்தி இருக்க தொழிலையும் அவங்க வந்து உயர்ந்திருக்காங்க, பிசினஸ் பண்றாங்க. ஆனா அவங்க வந்து ஏதோ ஒரு சூழ்நிலை வந்து பகவான் கருணையால குருமராஜ் கருணை எல்லாம் கிடைச்சிருது, நானும் சந்தோஷப்பட்டிருக்கேன். ஆனா ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அவங்க நிறைய வேரியன்ட் ஆயிடுறாங்க. நீங்க சொல்றது நல்லா புரியுது சுதர்ஷன் பிரபு.
ஆனால் ஒரு கேள்விக்கு ஹரே கிருஷ்ணா. இல்ல இந்த கேள்விக்கெல்லாம் மன்னிக்கல. மற்ற பதில் மற்றவங்களுக்கும் தெரியட்டுமே. பக்தர்களுக்கு தூய பக்தர்கள் யாரு, கலப்படமானவங்க யாரு அப்படின்ற ஞானம் கண்டிப்பா வேணும். அது இல்லைன்னா நம்மளுக்கு யாரை பின்பற்றுவது, யாரை பின்பற்ற முடியாது அப்படின்றது தெரியாம போயிடும். அதுக்கு நம்ம ஓரளவுக்கு பாஸ் மார்க் எடுக்கக்கூடியவர்களா இருந்தாதான் இது பிடிக்க முடியும். இல்லைன்னா வெளியில பதவிகளும், நீங்க சொன்ன மாதிரி பதவி, பணம், இதை வச்சு ஒருத்தர் பக்தர்னு நம்மளால சொல்ல முடியாது. அதுக்கு நம்ம நல்லா ஆழ்ந்து படித்து நம்மளுடைய குருவோட நல்ல சம்பந்தம் வச்சிருந்தா இந்த ஞானம் வழங்கப்படும். மற்ற பக்தர்கள் இப்போ எனக்கு மூத்த பக்தர்கள் தவறுகள் செய்யறாங்கன்னா நானும் செய்யணும்ன்ற அவசியம் இல்லை, அவசியமே கிடையாது. எனக்கு எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆன்மீக குரு இருக்கிறார், எனக்கு பல விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, சொல்லி கொடுக்கப்படுகிறது. அதை வைத்து நான் ஒழுங்காதான் இருந்துக்கணும். இப்ப உதாரணமா என்ன பக்தி கொண்டாந்தவர் இப்ப இனிஷியேஷனே எடுக்கலங்க. என்ன பக்திக்கு மீன்ஸ் நான் ஓரளவு பக்தி இருந்தது, தேடல் இருந்தது. அங்க கிட்ட இஸ்கான்ல எனக்கு பல விஷயங்களை சொல்லி கொடுத்தவர். 1 வருஷம் இருந்தார், 2 வருஷம் இருந்தார், அப்புறம் அவர் போயிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் என்னை குருவோடையும் பக்தர்களோடையும் கனெக்ட் பண்ணாரு. அவ்வளவுதான். அவர் போன மாதிரி நான் போலாமா? போகக்கூடாது. எனக்கு விஷயங்கள் தெரிய ஆரம்பிச்சது. அடிப்படை விஷயங்கள் என்ன, பக்தியில முன்னேறுவதற்கான முக்கியமான விஷயங்கள் யாவை, அதெல்லாம் குருவும் சொல்லி கொடுத்தாரு, மற்ற பக்தர்கள் சொல்லி கொடுத்தாங்க, பிரபுபாதருடைய புத்தகங்கள் சொல்லி காமிச்சாங்க. அதனால நீங்க சொல்ற மாதிரி சரிதான். அது ஒருத்தர் பதவியிலும், நான் இங்க மாயாப்பூர்ல நிறைய பேர் பதவிகள்ல இருப்பாங்க. பதவிகள்ல இருக்கிற பக்தர்களை பார்த்து எல்லாரும் குருவுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையை விட அதிகமா மரியாதை கொடுக்குறாங்க பதவியில் இருப்பவர்களுக்கு. ஏன்னா பயம். பதவிகள்ல இருக்கிறவங்களால நிறைய விஷயங்கள் சாதிக்க முடியுது. நமக்கு தேவையில்லை, நமக்கு தேவையில்லை. நான் அது இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நான் முக்கியத்துவமே தரவே மாட்டேன். நான் தரவே மாட்டேன். என்னுடைய குருதேவர் சிறப்பான பக்தர், அவருக்கு முக்கியத்துவம். அப்புறம் தூய பக்தர்கள் யாருன்னு எனக்கு தெரியும், நல்லாவே தெரியும். அவர்களுக்கு முக்கியத்துவம் தருவேன். இந்த பதவிகள்ல இருக்கிறவங்களுக்கு இப்படி ஒரு கும்பிடு போட்டு போயிடுவேன், அவ்வளவுதான். அதுக்கு மேல எதுவுமே பண்ண மாட்டேன். நீங்க வேணும், உங்க அசோசியேஷன் வேணும்னு அவங்க வீட்டுக்கு போறது, ஜால்ரா அடிக்கிறது, இதெல்லாம் நான் பண்ணவே மாட்டேன். புரியுதுங்களா? அதனால நீங்க கவலைப்படாதீங்க. தெரியுது இல்ல உங்களுக்கு, பதவியில இருக்கிறவங்க, பணத்தை வச்சிருக்கிறவங்க எல்லாம் பக்தர்கள் இல்ல, சும்மா வெளியே வேஷம் போடுறாங்க அப்படின்ட்டு விட்டுருங்க. அவங்க அசோசியேஷன் எடுக்காதீங்க. எங்கன்னா குடிசையில ஏழையா சிம்பிளா தூய்மையான முறையில ஜெபம் பண்ற பக்தர் கண்ணுக்கே தெரியாம எங்கேயாவது இருப்பாரு, அவர்கிட்ட போய் அசோசியேஷன் எடுத்துக்கங்க. கரெக்ட் தான், கரெக்ட். நம்ம ஆளுமை நிறைய ஜாஸ்தி இருக்கு. கரெக்ட் தான். அது போங்க, நம்ம சின்ன லெவல்ல பக்தி பண்ணிட்டு போலாம். அது குரு மகாராஜ் அது எப்படி பாக்குறாரு, பகவான் எப்படி பாக்குறாருன்னு எனக்கு அதை தெரியல. பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? நீங்க அதெல்லாம் அவங்களெல்லாம் கொண்டு சில காரியங்கள் நடக்கணும். அதுக்கு நல்லா புரிஞ்சுக்குங்க. திறமைகளும் பக்தியில சில காரியங்கள் செய்வதற்கு பயன்படப்படுகின்றது. ஒரு கோயில் கட்டுறதுக்கு ஒரு பணக்காரன் தேவைப்படுது, அதுக்கு தானே தவிர ஒரு திறமைசாலி தேவைப்படுறான். ஆனால் கோலோக விருந்தாவனம் போறதுக்கோ கிருஷ்ணரை திருப்திப்படுத்துவதற்கோ இதெல்லாம் தேவையில்லை. நல்லா புரிஞ்சுக்குங்க. நம்முடைய குறிக்கோள் இங்க நமக்கு வாய்ப்பு கொடுத்தா நம்ம சேவை செய்யறோம். வாய்ப்பு கொடுக்குறாங்களோ இல்லையோ, கிடைக்குதோ இல்லையோ, உயர்ந்த பதவி இருக்கோ இல்லையோ, நான் கோலோக விருந்தாவனம் போனோம். என்னுடைய கோல் என்னுடைய குறிக்கோள் கிருஷ்ண பிரேமை அப்படின்றதுல நீங்க தீவிரமா இருங்க. குரு மகாராஜ் என்ன சொல்ல போறாரு? பாவம் அவரு, குரு மகாராஜ் பாவம். அவர் அவருக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. அதனால சில பேருக்கு முக்கியத்துவம் தர வேண்டிய நிலைமை, நிர்பந்தத்துல கூட இருப்பாங்க. ஆனா அவர்களுக்கு கண்டிப்பா தெரியும் யார் தூய பக்தர்னு. தூய பக்தர் எங்கன்னா கண்ணுக்கே தெரியாம எங்கேயாவது இருப்பார், அமைதியா தீவிரமா அவருடைய பக்தியை. அவருக்கு பேரும் புகழும் இருக்க கூட இருக்காது, பல நேரங்கள்ல இருக்காது. அந்த நிலைமை இஸ்கான்ல நிறையவே நடக்குது. அதை பத்தி நாம கவலைப்படாமல் நமக்கு தூய பக்தி தானே தவிர, அவர் என்ன நினைப்பார், குரு மகாராஜ் என்ன நினைப்பார், கிருஷ்ணருக்கு நல்லா தெரியும், பயன்படுத்திக் கொள்வார். இந்திரதேவனை பத்தி கிருஷ்ணர் என்ன நினைப்பார்? கிருஷ்ணருக்கு இந்திரதேவன் முக்கியமா, குசேலர் முக்கியமா? குசேலர் ஒண்ணுமே இல்லாதவர். இந்திரதேவனை கொண்டு காரியத்தை செஞ்சுக்கிறார். இந்திரதேவன் அதுக்குரிய இந்திரனா ஆகிறதுக்குரிய புண்ணியங்களை செஞ்சிருக்காரு. நான் இந்திரன் ஆகணும், அடக்கி ஆளணும்,
சொர்க்கத்தினுடைய மன்னனாக வேண்டும் அப்படின்னு அதுக்கான காரியங்கள்லாம் இருக்கு, புண்ணிய காரியங்கள் அதெல்லாம் பண்ணார். அதனால இந்திர பதவி. அப்ப கிருஷ்ணர் பல நேரங்கள்ல இந்திரனோட உறவாடுற மாதிரி நமக்கு தெரியும். ஆனா கிருஷ்ணருடைய இதயம் எங்க இருக்கு? அகம் பக்த பராதீனோ சொல்றாருல்ல, நான் வந்து பக்தர்களின் வசம் இருக்கிறேன். அதனால பக்தர்கள் பாத்திரம் கழினே கிளாஸ் கேக்குறாங்க. அதனால அகம் பக்த பராதீனம், நான் பக்தர்களுடைய வசம் இருக்கிறேன்னு கிருஷ்ணர் சொல்றார். அது நல்லா புரிஞ்சுக்குங்க. சில பெரிய மனிதர்கள், பணக்காரர்கள், திறமைசாலிகள் அவர்களை வைத்துக்கொண்டு பகவானும் சரி, குரு மகாராஜரும் சரி பல காரியங்களை செய்து கொள்வார்கள். அவ்வளவுதான் இதுக்கு விளக்கம். புரியுதா? புரிஞ்சுச்சா? கிருஷ்ண பிரேம நந்தினி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இங்க பாக்குறோம்ல மாதாஜி, கடைசி பொருளுரையில வந்து பகவானை வந்து கௌஸ்துப மணிய விழச் செய்து சாதாரண மனிதன் போல் நடிக்க விரும்புகிறார் அப்படின்னு காட்டிக்க விரும்புறான். அது எப்படி, எதுக்குங்க மாதாஜி அப்போ அந்த அப்படி செஞ்சாரு? கிருஷ்ணருடைய விஷயங்கள்லாம், அந்த லீலைகள்லாம் பாத்தீங்கன்னா, அப்போ கிருஷ்ணருக்கு நாம ஏதாவது பகவானுக்கு நாமளே செய்ய முடியுமா? இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்றேன், அப்பதான் புரியும் உங்களுக்கு. ஒரு குழந்தை இருக்கு. அந்த குழந்தைக்கு அப்பா வர்றார் ஆபீஸ்ல இருந்து, வெளியே இருந்து வரும்போது இவ்வளவு நிறைய இனிப்புகள் வாங்கி வர்றாரு. இனிப்புகளை வாங்கி இவ்வளவு நிறைய அது குழந்தைக்கு கொடுத்துடுறாரு. மொத்தமே கொடுத்துடுறாரு. குழந்தை மொத்தம் வாங்கிட்டு இப்படி பாக்குது, அப்பாவை பாக்குது, இப்படி பாக்குது, ஸ்வீட்டை பாக்குது. அப்புறம் ஒரே ஒரு ஸ்வீட் எடுத்து அப்பா கிட்ட அப்படி கொடுக்குது. அப்ப அந்த அப்பா அதை வாங்கி சந்தோஷப்படுறாரு. அவர் நினைச்சாருன்னா அவரே வாங்கிக்கலாம். அவர் ஆபீஸ்ல இருந்து வரும்போது நல்லா சாப்பிட்டுட்டு வரலாம். ஆனா அந்த குழந்தையை சந்தோஷப்படுத்தணும், அந்த குழந்தை கையில இருந்து வாங்கணும்ன்றது தந்தையினுடைய விருப்பம். அதனால அந்த குழந்தைக்கு எல்லாத்தையும் கொடுக்குறாரு. நாம கிருஷ்ணருக்கு எல்லாத்தையும் கொடுக்கவே முடியாது, எதையுமே கொடுக்க முடியாது. நம்ம கிட்ட எதுவுமே இல்லை, எல்லாமே அவருக்கு தான். அப்ப நம்மை கொண்டு ஒரு நல்ல காரியம் பண்ண வைக்கணும்னா நம்மளுக்கு அந்த புத்தியும் அவர் தான் கொடுக்குறாரு. இப்ப கௌஸ்துபனியை போட்டது கிருஷ்ணர் தான். நல்லா புரிஞ்சுங்க. இந்த மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கையும் இருக்கு. நம்ம ஒரு மாலை கட்டி போடுறோம், பகவானுக்கு ஒரு பழம் வைக்கிறோம், பகவானுக்கு நைவேத்தியம் பண்றோம், பகவான் பத்தி பேசுறோம், பகவானை பத்தி பாடுறோம், ஜெபம் பண்றோம், கோயிலுக்கு போறோம். எல்லா ஆக்டிவிட்டிஸுமே நாம அவருடைய குழந்தைகளாக இருக்கிறதுனால நமக்கு வாய்ப்பு தரார், அந்த புத்தியை தரார். அவர் கொடுத்துதான் நம்ம அவருக்கு கொடுக்க முடியும். அததான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். கௌஸ்துவமணி காளிங்கன் நினைச்சார்னா கொடுக்க முடியாது, ஆனா பகவான் கொடுக்க முடியும். அப்படிதான் நமக்கும் வந்து நம்ம கையில கொடுக்கிறார், அதைத்தான் நம்ம அவர்கிட்ட கொடுக்கிறோம். புரியுதா உங்களுக்கு? சரிங்க மாதாஜி. அந்த மணியை வந்து அவங்களுக்கு வந்து தெரியாது அது கிருஷ்ணரோட மணின்னு. நாம குடுக்கறதா கிருஷ்ணருக்கு குடுக்குறோம்னு அவங்க நினைச்சிட்டு கொடுப்பாங்க. அதனால அந்த குழந்தை கூட பாருங்க, குழந்தைகிட்ட நிறைய ஸ்வீட்ஸ் கொடுத்தோம். ஆனா அந்த குழந்தை வந்து அதுல இருந்து ஒண்ணு எடுத்து அப்பா கொடுக்குது. அத போலதான் இது. அதேதான். அதனால கிருஷ்ணர் வந்து முன்னாடியே அதை விழ வச்சுட்டாரு. அவங்களோட இதுல ரத்தினங்கள், பிற ரத்தினங்கள் இருக்கு அந்த பெட்டியில, அது விழ வச்சுட்டாரு. திரும்ப அது மூலியமா இப்ப காளிங்கன் கொடுத்தான். கௌஸ்துபமணி யார் கொடுத்தது? காளிங்கன் கொடுத்தான்னு பேர். ஆமா, அப்படிதான் படிச்சோம். சரி சரி. அதுக்கு முன்னாடியே கிருஷ்ணரோட தான் அது. எல்லாமே கிருஷ்ணரோட தான். அந்த ரத்னம் கூட வச்சிருந்தாரு, அது கூட கிருஷ்ணருக்கு தான். எல்லாமே கிருஷ்ணருக்கு தான். ஆனா இது ஸ்பெசிபிக்கா கௌஸ்துபமணியை போட வச்சார். போட்டு அதை வந்து காளிங்கன் கையால வாங்கிக்கிறாரு. அவ்வளவுதான். எல்லாமே பகவான் தான். ஏன் அப்படி செஞ்சாருன்னா கிருஷ்ணருடைய வேலைகள், கிருஷ்ணருடைய லீலைகள்லாம் ஏன் செஞ்சாருன்னா அவர் வந்து தன்னிச்சையா செயல்படக்கூடியவர். இப்ப மனிதனுடைய செயல்களுக்கு ஏன் அப்படி செஞ்சான், ஏன் அவனை கொலை பண்ணான் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ஏன்னா பகைமை, அதனால கொலை பண்ணான். பகவான் வந்து ஏதாவது ஒரு செயல் பண்றாருன்னு வச்சுங்க, அதுக்கு காரணமே கிடையாது, அவரே தான் காரணம். அவர் விரும்பினா செய்வார். பகவானுடைய செயல்களுக்கு காரணம் அவருடைய விருப்பம். ஏன்னா அவர் தன்னிச்சையானவர், அதுக்கு காரணம் அவரே தான். புரியுதா? ஓகேங்க மாதாஜி. எனக்கு இங்க வந்து அந்த சாதாரண மனிதனை போல் நடிக்க விரும்பின்னு சொல்லியிருந்தாங்கல்ல, அதுதான் மாதாஜி. அதுதான். ஏன்னா சாதாரண இப்ப கிருஷ்ணரை வந்து நிறைய பேர் சாதாரண மனிதர்களா தான் பேசுறாங்க. யாருக்கெல்லாம் பக்தி இல்லையோ அவங்களுக்கெல்லாம் அவர் சாதாரணமா நினைச்சுக்கிறாரு, நடந்துக்கிறார். நிறைய பேர் பாருங்க கிருஷ்ணரை வந்து வரலாற்று நபரா தான் சித்தரிக்கிறாங்க. அப்ப அந்த நேரத்துல அவர் வந்து இந்த மாதிரி மக்களுக்காக சாதாரணமாவே தான் இருந்துட்டு போலாம் அப்படின்னு நினைப்பார். யாருக்கு காட்டணுமோ அவங்களுக்கு தான் காட்டுவார். சைத்தன்ய மகாபிரபு லீலையில கூட பாருங்க,
யாருக்கு அவர் கடவுள்னு தெரியுமோ அவங்களுக்கு தான் அவங்களுக்கு காட்டுவார். மத்தவங்க எல்லாம் அவரை பக்தர் அப்படின்னுட்டாங்க. நாமெல்லாம் பிரார்த்தனை செய்யும்போது பக்தாவதாரம்னு சொல்றோம். ஆனா பகவான் இங்க அவதாரமா வரும்போது யாருக்கெல்லாம் காட்ட விரும்பலையோ அங்கெல்லாம் மனிதனாவே இருந்து போயிடுறாரு. சாதாரண மனிதனை போல செயல்பட்டார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சரி, வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? இந்த அத்தியாயம் முடிச்சிடலாம். காளிங்கனை தண்டித்தல். இப்ப காளிங்கனுடைய வரலாறு பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா.